அதாவது மீனம் அப்படிங்கிறது என்னென்னா, இது காலச்சக்கரத்தினுடைய கடைசி 12வது ராசி. எது மேலேயும் ஒரு பற்று வைக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு அவங்க பணம் காசு சம்பாதிக்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பல மடங்காக வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடைக்கும். மனைவி அப்படிங்கிறவங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனேயே மனைவிக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது வரும். சப்போஸ் அவங்க வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாங்கன்னா, மீனம் ராசி கடைசி ராசி அப்படின்னும் போது மீனம் ராசி இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது மீனம் அப்படிங்கிறது என்னென்னா, இது காலச்சக்கரத்தினுடைய கடைசி 12வது ராசி. இது ஜலராசி, மோட்ச ராசி. அப்போ இவங்க எல்லாமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது, எல்லாவற்றிலிருந்தும் ஒரு என்ன சொல்கிறது, டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எது மேலேயும் ஒரு பற்று வைக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு இவங்க பணம் காசு சம்பாதிக்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு தாமரை இலை தண்ணி போல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பல மடங்காக வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸோ அது ஒரு சிறந்த விஷயம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அது. இது சமுத்திரங்கிறது உள்ளே இருக்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. விஷ ஜந்துக்களும் இருக்கலாம், மனிதனுக்கு தேவையான பொக்கிஷங்களும் இருக்கலாம். அப்போ இந்த மீனத்தில் இருக்கிறவங்கள என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு சமுத்திரம் வெளியில் கரை பக்கத்தில் தான் சீற்றமாக இருக்கும். நடுக்கடலில் போனீங்கன்னா அது அமைதியாக இருக்கும். அப்போ அந்த கடலை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம்ங்கிறதுனால மனைவி அப்படிங்கிறவங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனேயே மனைவிக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது வரும். சப்போஸ் அவங்க வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாங்கன்னா இது வராது, உடல் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் இது மாத்திரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிட்ட உடனேயே அவங்க ஹெல்த்தியாக இருந்தவங்க கூட ஏதோ ஒரு நோய் அவஸ்தைப்படுவாங்க. அது மாதிரியான ஒரு ரிஸ்க் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் மனைவி பாவம் நல்லவங்க தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கடினமாக உழைப்பாங்க, குடும்பத்துக்காக தன்னையே வருத்தி கொண்டு வேலை செய்வார், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சம் வேறு ஆறார் கன்னியில். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் முறை எப்படி இருக்கும் மேம்? என்ன மாதிரி தொழில் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும்? இவங்களுக்கும் அரசாங்க இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு குரு இவங்களோட 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாறாரு. ஸோ அரசாங்கத்துறையில் இவங்க வேலை பண்ணலாம். அதுலேயும் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரியான இடங்களில் இவங்களுக்கு நல்ல உயர் பதவியில் இவங்க இருக்கலாம். நல்ல உத்தியோகம், அரசு துறை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் மற்ற இந்த பேச்சின் வழியாக சம்பாதிக்கக்கூடிய, இப்போ என்ன மாதிரி ஜோதிடர்கள்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது இவங்களுடைய 2ஆம் இடம் செவ்வாய். அதுதான் காலச்சக்கரத்தின் முதன்மை வீடு இல்லையா, மேஷம். அப்போ அந்த மேஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பேச்சால் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த ஒரு இதுதான். ஓகே, ஸோ இவங்க பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? அதாவது அவங்க மட்டுமே லைஃப்பில் ஒரு உயர்நிலைக்கு வரணும் அப்படின்னு எண்ணாமல் மற்றவங்களும் நல்லா வரணும், மற்றவங்களுக்கும் நம்ம ஏதாவது உதவின்னா, நான் பணத்தால் சொல்லலை. இப்போது எனக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து உங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு நான் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைஃப் மேலே வரும். அந்த மாதிரி தான் மீனத்துக்கு அந்த மாதிரி தான். இப்போது அவங்களுடைய தனஸ்தானமே மேஷம் என்ற தலைமை பீடமாக இருக்குது இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஒரு உயர்நிலை அங்கீகாரம் கிடைக்கும்போது மற்றவர்களுக்கும் அதை நாம் செய்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும், அந்த விஷயமெல்லாம் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் மேஷம். அப்போது முருகன் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு அதுவும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு யோகாதிபதினா செவ்வாய் ஒருத்தர் தான். அதனால் இவங்களுக்கு சிகப்பு நிறம் நல்லாயிருக்கும், சிவப்பு நிறம். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இவங்களுக்கும் வயிறு அஜீரண கோளாறு அது உண்டு. அதே மாதிரி யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் அந்த மாதிரி இது, ஆண்களாக இருந்தால் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸு அதெல்லாம் வரும், ப்ராஸ்ட்ரேட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். ஸோ இவங்களுக்கான ஒரு கலர், லக்கி கலர்னா என்ன கலர்? இவங்களுக்கு செவ்வாய் ஒன்று தான் எடுத்துக்கணும். செவ்வாய்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் தானே செவ்வாய்க்கு, அது நிறம் இவங்களுக்கு ஓகே. நம்பர் அப்படின்னு வரும்போது அகெயின் செவ்வாய் ஒருத்தர் தான் இவங்களுக்கு நல்லவர். அதனால் இவங்க 9ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 12 ராசிக்கான வாழ்க்கை முறை, அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி.